வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சக்தி வாய்ந்த ஆலயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ராஜகாளி அம்மன் கோவிலில் வரலாற்றும் சிறப்பும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து கன்னிவாடி அருகே தேத்துப்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இது போகர் சித்தர் பீடத்துடன் தொடர்புடைய மிக பிரபலமான சக்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது. பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கோயிலுக்கு தான் வரணும். இந்த கோயிலோட வரலாறு இப்போ பார்க்கலாம். 1971ஆம் ஆண்டு புகழ்பெற்ற போகர் சித்தர் பீடம் இந்த இடத்துல நிறுவப்பட்டது. 1981ஆம் ஆண்டு அத்தி மரத்தில் செய்யப்பட்ட மூலவர் சிலை பிரதிஷ்டம் செய்யப்பட்டது. 1984ஆம் ஆண்டு மிக விசேஷமான கல்லில் செதுக்கப்பட்ட ராஜகாளி அம்மன் சிலை நிறுவப்பட்டது. இந்த கோயில் 10 ஆண்டுக்கு மேல் உருவாக்கப்பட்டு பக்தர்கள் நம்பிக்கைக்குரிய மிக முக்கியமான சக்தி கோயிலாக அமைந்துள்ளது. போகர் சித்தர் தனது சீடர்களுடன் கன்னிவாடி மலைக்கு வந்து கன்னி பூஜை நடத்தினார். பூஜைக்கு முன் தனது சக்தியால் ஒரு கல்லின் உயிர் கொடுத்து கன்னிவாடி என்ற கன்னி பெண்ணை உருவாக்கினார். பூஜை நடந்து கொண்டிருக்கும் போது அன்னை புவனேஸ்வரி தோன்றி போகரை சாபமிட்டு அவரது தவ வலிமையை நீக்கினார். பின்னர் போகர் ராஜகாளியம்மனை வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றார். போகர் தனது தவ வலிமையை மீட்டுக் கொண்டு சக்திகிரி அதாவது பழனி மலையில் முருகனை வழிபட்டார். முருகன் தோன்றி அவரது சாபத்தை முழுமையாக நிவர்த்தி செய்தார். பின்னர் மற்ற சித்தர்களுடன் சேர்ந்து ஆய்வு செய்து நவபாஷணத்தால் முருகன் சிலையை வடிவமைத்து அதை பழனி மலையில் நிறுவி மக்களை வழிபடுமாறு ஏற்பாடு செய்தார். இந்த கோயிலோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா கணபதி, பாலமுருகன், கருப்புசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் உள்ளன. போகர் சித்தர் தவம் செய்த இடமாக இங்கு சக்தி மிகுந்ததாக கருதப்படுகிறது. அம்மனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தனிப்பட்ட பிரார்த்தனைகளுக்காக சாம்பிராணி அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யலாம். ஆடி, வெள்ளி, நவராத்திரி, பௌர்ணமி நாட்கள் மிக சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன. கோயிலோட நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்குது. ஒரு கையில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆரம்ப கல்வி, உயர்கல்வி படிக்கிற மாணவிகள் 2ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் இருந்தால் நாலதோஷம் என்பதால் இந்த கயிறு நாலதோஷத்தை நீக்கக்கூடிய கயிறு ஒரு கையில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். தமிழகத்தில் இங்கு மட்டுமே இந்த அர்த்தநாகர் சிலைகள் உள்ளது. இந்த அர்த்தநாகர் சிலைகளுக்கு ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பூஜையில் படைக்கப்பட்டது. யாகங்கள் நடக்கும் போது யாகத்தில் வைக்கப்பட்டு இந்த கயிறு வழங்கப்படுவதால் இந்த கயிறு 10 ரூபாய்க்கு கேட்டுக்கொள்கிறோம். கல்வெட்டு இயந்திரம், வாக்கு இயந்திரம், கேவல் வெள்ளி சூனியங்களால் வீட்டில் தாமதம் அது வெளியேற்றக்கூடிய ராஜகாளி அம்மனுடைய இயந்திரம். புதிய இயந்திரம் 50 ரூபாய்க்கும், பெரிய இயந்திரம் 100 ரூபாய்க்கும் அலுவலகத்தில் கிடைக்கும். இந்த மாதிரி பல பக்தர்கள் வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு அவங்க குடும்ப சூழல்கள் நடைபெற மனநிம்மதி, அப்புறம் நோய்கள் நீங்க அவங்கள வழிபட்டு வந்துருக்காங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களோட அனுபவத்தை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.